அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் அவரை துதிப்போம். சங்கீதம் 32:7 தியானிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு கூறுவதை நாம் பார்க்கிறோம். சவுல் அநேக முறை தாவீதை கொல்வதற்காக முயற்சி எடுத்த பொழுதெல்லாம் கர்த்தர் கிருபையாக தாவீதை காப்பாற்றியதை நன்றியோடு நினைவு கூர்ந்து இதை கூறுகிறார். முதலாவதாக இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே அக்கிரமம், பாவம், மீறுதல் மன்னிக்கப்பட்ட மக்கள் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின் சிலுவை மரணத்தினால் நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டுள்ள பாவ மன்னிப்பு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் வாழும்போது கர்த்தர் என் மறைவிடமாக இருக்கிறார் என்று நாமும் கூற முடியும். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நாம் நம்பி அடைக்கலம் புகக்கூடிய நபரோ இடமோ எதுவும் கிடையாது. நம் ஆண்டவரே நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடார மறைவிலை வைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார் என்று தாவீது கூறுகிறார். ஆகையால் 27:6 என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், ஆகவே அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது கூறுகிறார். ஆகவே டென்ட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் தமது பிரசன்னத்தினாலே நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் த டென்ட் ஃபார் அவர் ஹைடிங் பிளேஸ். இரண்டாவதாக சங்கீதம் 61:4 உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று கூறுகிறார். லெட் மீ டேக் ரெஃப்யூஜ் அண்டர் த ஷெல்டர் ஆஃப் யுவர் விங்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது. கூடார மறைவு தற்காலிகமானது, செட்டைகளின் மறைவு நிரந்தரமான மறைவிடம். ஆகவே சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் என்று கூறப்பட்டுள்ளது. கோழி தன் செட்டைகளின் கீழே குஞ்சுகளை சேர்த்து வைத்து பாதுகாப்பது போல ஆண்டவர் தமது செட்டைகளின் கீழே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். நிரந்தரமாக நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது ஆண்டவரின் செட்டைகள் அல்லது அவருடைய மகத்துவமான வல்லமையின் கரங்கள். ரூத் 2:12 போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார். அதன்படி போவாசை திருமணம் செய்த ரூத் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம்பெறும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறாள். காட்ஸ் மைட்டி ஆர்ம்ஸ் ஆர் த விங்ஸ் ஃபார் அவர் ஹைடிங் பிளேஸ். மூன்றாவதாக சங்கீதம் 61:2 என் இருதயம் தொய்யும் போது நான் கூப்பிட்டால் எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடுவீர் என்று தாவீது கூறுகிறார். ஆண்டவர் நமக்கு கண்மலையாக மறைவிடமாக இருக்கிறார். யாத்திராகமம் 32:33-22 தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் முன்பு கண்மலையின் வெடிப்பிலே வைத்து தமது கரத்தினாலே மூடி பாதுகாக்கிறார். கர்த்தரை நாம் நம்பும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். 62ஆம் சங்கீதத்திலே தாவீது அநேக முறை அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். சாத்தானின் எந்த கிரியைகளும் பாவத்தின் எந்த தாக்கமும் நம்மை அசைக்காதபடி கண்மலையாக கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். God is our hiding place as rock. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆபத்துக்கள், பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எங்கள் மறைவிடமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.